ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் மை ஹார்ட்டி தேங்க்ஸ். இதே சப்போர்ட் இனி வரப்போகிற எல்லா வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கான ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65. சிக்கன்னு சொன்னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க. என்ன தான் சிக்கன் நம்ம வீட்டில் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் செஞ்சாலும் ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட்க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டார்டர்ஸு இந்த சிக்கன் 65 இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். அப்படியேப்பட்ட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்களாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே நடுவில் கொடுத்துருக்க டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1 kg, சிக்கன் 65 மசாலா 50 கிராம், சில்லி பவுடர் 2 tablespoon, turmeric powder 1/2 tablespoon, gram flour 2 tablespoon, corn flour 2 tablespoon, ginger garlic paste 2 tablespoon, egg 1, lemon 1, ஓமம் 1 tablespoon, curd 2 tablespoon, oil, salt, food color. வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். 1 kg சிக்கனை இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே சிக்கன் 65 மசாலா, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கர்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிராம் ஃப்ளாரும் கார்ன்ஃப்ளவரும் கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணுறோம். இது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி சிக்கன் 65 மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் அதுக்கு தேவைக்கான உப்பை போட்டுக்கோங்க. இப்போது 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது மசாலா தனியாக சிக்கன் தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். என்ன கலர் கொடுக்கறதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் கலர். இது கூட ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓமம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக் எடுத்துக்கிறோம். எக்குலேருந்து ஒயிட் மட்டும் எடுத்து போட போகிறோம். ஏன்னா மஞ்சள் கருவும் நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரை பண்ணும்போது பபுள்ஸ் மாதிரி நுரைச்சி வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம லெமனும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து சிக்கனை ஒரு 1 hourக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண மசாலா எதுவுமே எண்ணெயோட தனியாக திரிஞ்சு வரவே இல்லை. சிக்கன் ஃப்ரை ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னையோட டிப் செக்மெண்ட் என்ன அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க. இன்னையோட குக்கு குறிப்பில் நம்ம ஓமம் அதோடைய பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம். ஓமமுடைய பெனிஃபிட்ஸ் சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். அதில் இன்றைக்கி முக்கியமான 2 டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஓமம் பவுடரை உச்சந்தலையில் தேய்க்கிறதாலையும் ஒரு துணியில் கட்டி ஸ்மெல் பண்ணுறதாலையும் நமக்கு கோல்டுலேருந்து மூக்கடைப்புலேருந்தும் ரிலீஃப் கிடைக்கும். 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் ஓமம் போட்டு பாயில் பண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வர்றதால டைஜஷன் ப்ராப்ளம், பசியின்மை ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். வெல்கம் பேக் டு அவர் ரெசிபி. இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஆர் க்ரீன் சட்னி வச்சு லெமனை மேலே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஆனியனோடு சாப்பிட்டா அவ்வளோ எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் டு வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ.